இந்த காலத்துலையும் we will continue with the book of சக்கரியா. சக்கரியா புஸ்தகத்திலே நவம்பரில் ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். சக்கரியா புஸ்தகம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it was written to the Jews in Jerusalem who had returned from their captivity from Babylon. பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். எருசலேமுக்கு வந்து அவங்க வந்து நிறைய கெட்டிக்கிட்டு இருந்தாங்க, சபையை கெட்டிகிட்டு இருந்தாங்க. திடீர்னால அவங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு. என்னதுக்காக வந்தோம், இங்கே எதுக்காக வந்தோம் என்கிற ஒரு அந்த மைண்ட் செட்டே மறந்து போன ஒரு காலத்தில் தான் சக்கரியா அந்த இடத்துல வந்து அவர்களை நோக்கி பார்த்து சொல்லுகிறார். அதுதான் அந்த புத்தகத்துடன் மைய கருத்தாக இருக்கிறது. ஸோ சக்கரியா என்ன செய்தார் என்பதை நாம் வந்து சில காரியங்களை குறித்து பார்த்தோம். அதில் ஒன்று வந்து அவர் வந்து எல்லாரையும் சபையை மறுபடியுமாக கட்டுவதற்கு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளாக அவர்களை நடத்துவதாக பார்த்தோம். we also talked about the 7 visions of Zechariah. அதுவும் நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு 8வது அதிகாரத்திலிருந்து the promise of God என்கிற ஒரு தலைப்பில், the promise of God which was given to the people in Jerusalem. எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ப்ராமிஸ், அதை குறித்து சிறிதாக பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் 8வது அதிகாரம், சக்கரியா 8வது அதிகாரம் 12வது வசனம். The seed will grow well, the vine will yield its fruit, the ground will produce crops, and the heavens will drop their dew. I will give all these things as an inheritance to the remnant of the people. என்று சொல்லுகிற வசனம். தமிழில் வாசிக்கலாமா? அதே விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். I will give all these things as inheritance to the remnant of this people. So நம்ம வாசித்தோம் இந்த வார்த்தைகளில், the seed will grow well, the vine will yield fruits, and the produce will provide its crops என்று பார்த்தோம். Sometimes நாம் செய்கிற காரியங்கள், I told you in New Yearல சொன்ன வண்ணமாக, the emptiness in our hearts will be filled. நம்முடைய இருதயத்தில் சில பகுதியில் ஒரு எம்டினஸ் இருக்கும், ஒரு காலியான பகுதி இருக்கும். ஸோ 2 விதமான எம்டினஸ் இருக்குது. ஒன்று வந்து எதுவுமே இல்லைன்ற ஒரு எம்டினஸ், இன்னொன்று வந்து நாம் காலி பண்ணுகிற ஒரு எம்டினஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இதை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், இதை வந்து காலி பண்ணிவிட்டு ஆண்டவரே இதில் ஊற்றுங்கன்ற சொல்லுற ஒரு காரியம். இன்னொன்று வந்து என்னதான் ஊற்றினாலும் கீழே போயிட்டே இருக்கிற ஒரு காரியம். which emptiness are we talking about ன்னு கேட்டிங்கன்னா, let us clear out the things in our heart. நமக்குள்ளாக இருக்கிற காரியங்களை எடுத்து asking God to fill us. The seed will grow well, the vine will yield its fruits, the ground will produce its crops, and the heavens will drop their dews. I will give all these things. 4 காரியம் சொல்லுகிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1, விதைகள் விதைக்கிறது நன்றாக வளரும். 2வது, கனிகள், திராட்சை செடிகள் கனிகளை கொடுக்கும், நிலத்திலே நல்ல ஒரு ப்ரொடியூஸ் வரும். 4வது, heavens will drop their dews. மழை பெய்து கொண்டிருக்கும். டியூஸ்ன்றது it is fertility of the land because of the rain. ஒரு விதையானது அது வந்து வளர்ந்து வரும்போது தான் அந்த கனியை கொடுக்கிறது என்று நாம் பார்த்தோம். அந்த லாஸ்ட் செஷன்லேயே நான் பேசின அந்த காரியம் தான், விதையானது வளர்ந்து வருகிற காலத்தில் தான் அந்த கனி கொடுக்கிறதுக்கு முன்பதாக வருகிற மழை தான் we talked about the later rain or the நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஸோ இந்த கனி கொடுக்கிற காரியம் முதலாவதாக எங்கே தொடங்குதுன்னு சொன்னால், the சீடில் தான் தொடங்குது. நாம் விதைக்கிற விதைகள் தான் நாம் அறுவடைக்காக எடுக்க முடியும். ஆமென். If you remember, I talked about the farmer. ஒரு விவசாயி எப்படியாக காரியங்களை செய்வார் என்று பார்த்தோம். ஸோ அதை குறித்தே பார்க்கும்போது அந்த கனி கொடுப்பதற்கு அந்த விதையை நாம் முதலாவதாக விதைக்க வேண்டும். ஸோ இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் விதை விதைப்பது என்பது எதாக இருக்கிறது? ஒன்று வந்து இமீடியட்டாக நம்ம சொல்லிடுவோம், சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு விதை விதைப்பது. எஸ், டெஃபினெட்லி
அது இல்லாமல் வேற என்ன விதை விதைப்பதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நன்மையான காரியங்களையும் நாம் ஆண்டவருக்கு உகந்ததாக செய்கிற காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறருக்காக ஒரு நன்மையை செய்யும்போது விதையை விதைக்கிறோம். இன்னொரு ஒரு ஸ்டெப் கூட போனீங்கன்னா, நான் நியூ இயர் அன்னைக்கு சொன்னேன், இட் இஸ் a sacrifice that the farmer is making. அந்த விவசாயி செய்கிற ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கிறது. ஏன் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு காரியம் செய்யணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த சபைக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால், இஃப் யூ ஆர் லிவிங் இன் woodlands, you have to sacrifice your time. Amen. வேற ஏதோ ஒரு காரியம் செய்வதற்கு you are saying no to something and you are sowing in the time in the presence of God. Amen. இதுதான் நாம் விதைக்கிற காரியம். இது ஒரு உதாரணமாக சொல்லலாம். இன்னொரு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தரோட நீங்கள் பேச வேண்டும், யாரோ ஒருத்தரை நீங்கள் என்கரேஜ் பண்ண வேண்டும், யாரோ ஒருத்தரை நீங்கள் ஒரு சாப்பாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும்னு சொன்னால், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஹாஃப் அ டே, ஒரு பகுதி நேரம், பகுதி நாள் நீங்கள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி, யூ ஹேவ் டு இன்வைட் தெம் அண்ட் சே, ஹே லெட் அஸ் ஹேவ் டின்னர் டுகெதர் என்று சொல்ல வேண்டும். யூ ஆர் மேக்கிங் அ சாக்ரிஃபைஸ். அந்த பாதி நாளில் நீங்கள் ஏதோ செஞ்சுருக்கலாம், but you are willing to make that sacrifice. So இது ஒரு விதைக்கிற ஒரு காலத்தில் இருக்கும். Only when we sow can we reap. Amen. Hallelujah. Only when we sow can we reap. So ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளில் தெளிவாக சில காரியங்களை சொல்லுகிறார். As we look into, you will understand how God has put a plan for this year. இந்த வருஷத்தில் உள்ள பிளானை ஆண்டவர் எப்படியாக போட்டிருக்கிறார் என்று சொல்லி, as we conclude, we will understand. ஆனால் முதலாவதாக நாம் விதைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. This is a season to sow. This is the season. இதுதான் நாம் விதைக்கிற காலமாக இருக்கிறது. நாம் விதைக்கிற விதத்தில், if we are going to sow it in different places, ஒரு ஃபோக்கஸே இல்லாமல் நான் இங்கேயும் விதைப்பேன், இங்கேயும் விதைப்பேன், இப்படியும் விதைப்பேன், இப்படியும் விதைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, finally you will have scattered seeds. So இன்றைக்கு you recollect yourself and say, where should I sow my seeds? ஒருவேளை நீங்கள் 5 காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று செய்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள விஷயங்களில் செய்து கொண்டிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஏதாவது கட் பண்ண வேண்டிய இருக்குதா? நான் எல்லா இடத்துலையும் விதைத்து கொண்டு இருக்கிறேன் and my harvest is not coming in. So should I only focus and sow in specific areas? இந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கூட நான் இன்னும் கொஞ்சம் விதைக்கலாமே அப்படி என்று யோசிக்கலாம். மேபி இந்த உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பார் ஆண்டவர். மேபி there is a gifting God has given you. அந்த கிஃப்டில் ஆப்ரேட் பண்ணாமல், மேபி யூ ஆர் திங்கிங், எனக்கு அந்த கிஃப்ட்டும் வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த கிஃப்ட்டும் வேணும், எல்லா கிஃப்ட்டும் வேணும். பட் வாட் ஆர் வி கோயிங் டு டூ வித் ஆல் தட்? கொடுத்த காரியத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரை நான் இதை வைத்து நான் விதைக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னு பாருங்க. உங்களுக்கு என்ன தாளந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உங்க கையில என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், உங்க கையில என்ன ஸ்கில்ஸை கொடுத்திருக்கிறார், உங்க கையில என்னென்ன காரியங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுத்திருக்காரோ அதுல இன்னும் அதிகமாக விதையுங்கள். ஹல்லேலூயா. நீங்க விதைக்கும் போது அதுல அறுவடையை கொண்டு வருகிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ முதலாவதாக பார்க்கிறோம், விதையை, the seeds will grow. அது விதைத்து விட்டோம், அது வளரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த விதைக்கிற விதம் தான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். The vine will yield its fruit. ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், the vine, அந்த திராட்சை செடி அது ஒரு கனி தரும் என்று சொல்லுகிறார். அந்த திராட்சை செடி கனி தர வேண்டும் என்று சொன்னால் அது நிறைய கட்டிங் பண்ணணும், நிறைய ப்ரூனிங் பண்ணணும். I think last year we spoke about cutting, pruning என்னெல்லாம் செய்யணும்னு. ஒரு திராட்சை செடி நிறைய கிளைகளை விட்டு சொன்னால் அந்த அதோடைய சத்து எல்லா இடத்துலையும் மாறி போய்விடும். ஸோ சேம் திங் அகெயின், அந்த சத்து நல்லா வரணும்னு சொன்னால், அந்த கனிகள் நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதை எல்லா கிளைகளையும் கட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரே ஒரு கிளை தான் இருக்கும். எத்தனை பேர், has anybody gone to a vineyard, வைன் செய்கிற இடத்துக்கு ஆர் திராட்சை தோட்டத்துக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா, யூ வுட் சி எல்லாமே கட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஒரே ஒரு வைன் தான் போகும். ஏன்னா அது வழியாக போகிற சத்து அந்த திராட்சையில் முழுமையாக போய்
அதை வந்து ஸ்வீட்னஸ்க்குள்ளாக போகும், நல்ல ஒரு ரிச் ஸ்வீட்னஸ்க்குள்ளாக அதை கொண்டு வரும். அதற்காக செய்யக்கூடிய காரியம்தான் the wine when it yields the fruit. அந்த ஃப்ரூட் எவ்விதமாக இருக்கிறது, அந்த கனி எவ்விதமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில ஏரியாஸை கட் பண்ணணும். நம்ம யோசிங்க, ஆஸ்க் காட், ஆண்டவரை எந்த இடத்த நான் கட் பண்ண வேண்டியிருக்கு, எந்த இடத்துல நான் சின்ன ஒரு சிஸ்டர்ஸை வச்சு கட் பண்ணி இது தேவையில்லை, எனக்கு இது தேவையில்லை ஆண்டவரே, இந்த இடத்துல நான் ஐ வாண்ட் ஹாவ் அ குட் ஹார்வெஸ்ட், ஒரு நல்ல கனியை நான் கொடுக்க வேண்டும் அப்பா ஆண்டவர், அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மேபி நீங்கள் யாராவது கூட பைபிள் ஸ்டடி பண்ணி கொண்டு இருக்கலாம், மேபி நீங்கள் அவங்களோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கூட அந்த ஒரு நபரை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் 5 people, 5 பேரோட நீங்கள் பேசி கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் 5 பேரில் 10 நிமிஷம் வச்சு பேசுனீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 50 minutes. Instead of that, spend that 50 minutes with somebody for the next 2 to 3 months. 50 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். 1 hour with one person. அதில் 10 minutes உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் பில் கட்டுறது அதெல்லாம் விட்டுருங்க. 50 minutes solid time, quality time with somebody. 50 minutes this month. இந்த மாதம் நான் ஒருத்தரோட 50 நிமிஷம் செலவு பண்ணி I am going to spend time and I am going to see the fruit. எத்தனை பேர் சொல்கிறீங்க I want to do that? எத்தனை பேர், how many of you really want to see? This is practical Christianity. நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதில்லை. We just want to do things for God in the way God wants to do. Yield கொடுக்கணும்னு சொன்னால் we need to sow. Yield கொடுக்கணும்னு சொன்னால் we need to make sure that the vine will yield the fruit. The ground will produce its crops and the heavens will drop its dew. நல்ல நிலமானது என்ன கொடுக்கும்? கனியை கொடுக்கும், நல்ல கனியை கொடுக்கும். ஸோ அந்த நிலத்தை என்ன செய்யணும்னு சொன்னால் விழுது நல்ல விதமாக அந்த நிலத்தை சரி பண்ணணும். சரி பண்ணதுக்கு பிற்பாடாக தான் நம்ம வந்து என்ன செய்வோம்? we will sow the seeds. ஸோ இந்த இடத்துல the purpose is to loosen ourselves. என்னது? loosen ourselves. loosen ourselves-னா சில நேரத்தில் நம்ம வந்து சில காரியங்களை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். யோசிச்சு பாருங்கள், சாயில் இஸ் வெரி ரிஜிட் இல்லையா? இதெல்லாம் மண்ணில் கட்டியிருந்தாங்கன்னா ஐ மீன் இமேஜின் யூ ஸ்டாண்டிங் ஆன் அ சாயில், இவ்வளோ ஹார்டாக இருக்குது, இதில் போட்டால் எதுவுமே வராது. ஸோ அதை ப்ளவ் பண்ணி அதை லூசன் பண்ணும்போது என்ன ஆகுது? the roots can go in, the soil can really come out well. So நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி 3வது காரியமாக நாம் செய்ய வேண்டியது, முதலாவதாக we need to actually sow seeds. 2வது we need to prune our vines. 3வது we need to loosen ourselves. loosen ourselves ன்னு சொன்னால் சில ஏரியாஸில் ஓகே நான் இப்படி தான் செய்வேன்றதை விட let us look to see how can we collectively do. ஒரு 2 பேர் 3 பேரோட அட்வைஸோட சஜஷன்ஸோட ஒரு டீம் ஒர்க்காக செய்யும்போது we might do better than what we individually do. தனியாக செய்வதை விட 2 பேர் 3 பேர் சேர்ந்து கலந்து செய்யும்போது ஈஸியாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் நமக்குள்ளாக ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, என்னென்னா இல்லை இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் ஐ திங்க் திஸ் வில் ஒர்க் அப்படின்னு இருக்குது. இன்னும் சம்டைம்ஸ் வி திங்க் இட் இஸ் ரைட், பட் வென் வி டூ திங்ஸ் கோ ராங்லி. ஸோ தென் வி லுக் அட் இட் அண்ட் சே இப்படி செஞ்சுருக்கலாமே. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு 2 பேர்கிட்ட சஜஷன்ஸ் கேட்கலாம், இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, என் கூட செய்யுங்களேன், கேன் வி ஆல் கம் டுகெதர் அண்ட் டூ இட் அப்படின்னு சொல்லும்போது we start to do things together. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோம், இஃப் யூ வாண்ட் டு மீட் சம்படி, ஒருத்தரை மீட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருக்குது, அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்னா யூ ஆஸ்க் சம்படி டு கம் அலாங். 2 பேரும் சேர்ந்து போங்க, போயிட்டு உட்காந்து அவங்களோட கூட பேசுங்க, ஜெபிங்க. எங்கே 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறாங்களோ அங்கே உங்கள் மத்தியில் வாசமாக இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அந்த இடத்துலையும் வாசமாக இருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். And when you come back you have a rich experience to share. Hallelujah, hallelujah. அதுதான் நாம் விதைக்கிற ஒரு காரியம், அதுதான் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு காரியம். That is what God is wanting us to do. இந்த வருஷம் அநேக காரியங்களில் முக்கியமான ஒரு காரியம் இன்னொருத்தரோட நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது. ஸோ we need to do some sacrifices அந்த ஏரியாஸில். மேபி ஒரு டைமாக இருக்கலாம், மேபி உங்களுடைய ஃபேமிலி டைமாக இருக்கலாம், மேபி உங்களுடைய பர்சனல் டைமாக இருக்கலாம். பட் when you sow you are going to see the harvest. Hallelujah, hallelujah.
ஸோ மூன்றாவது காரியம், we are going to loosen ourselves. நான்காவது, the heavens will drop their dew. The heavens will drop their dew. நம்ம இதெல்லாம் செய்யும்போது we need to be encouraged that நம்ம இதெல்லாம் செய்கிறோம், ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? He'll send the rain. Hallelujah. Hallelujah. இதெல்லாம் செய்யும்போது God is looking at us and saying, அவன் எனக்காக ஓடுகிறான்ப்பா, he is doing these things, he is doing everything what I want him to do. நம்முடைய குறிக்கோள் மத்தேயு 28:19 இருக்குது, therefore go and make disciples of all nations இருக்குது. ஆனால் அதுக்குள்ளாக இந்த சின்ன சின்ன காரியங்களை செய்யும்போது we are focusing on the purpose. நமக்கு கொடுக்கப்பட்ட குறிக்கோள் அதாக இருக்கிறது. So the first stage, நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் we need to first empty ourselves. ரெண்டாவது, நம்ம இந்த விதைக்கிறோம், and sometimes விதைத்து அந்த ப்ரொடியூஸ் வர்றதுக்கு முன்பதாக சில களைகளையும் நாம் எடுக்க வேண்டியிருக்கும். சில திங்கிங், சில தாட்ஸ், நமக்குள்ளாக இருக்கிற சிந்தனைகள் தேவையில்லாக இது நடக்குமா நடக்காதா, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா என்று சொல்லி நாம் நிறைய நேரம் சிந்திப்போம். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வீட்டு சாவியை போடும்போது இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகுதான்னு யோசிப்போமா? இல்லை, கண்டிப்பாக ஒர்க் ஆயிரும்னு சொல்லி தான் போடுறோம். என்னைக்காவது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? நோ, நம்ம ஒரு சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் அப்படியே போவோம். தூக்க கறக்கமாக இருந்தாலும் கரெக்டான சாவி எடுத்து கரெக்டாக போட்டு, ஃபார் பைக்கர்ஸ் அப்படி தானே, பைக் சாவியை தேடி பைக் சாவி எது பண்ணுவோம், 4 சாவி ஆச்சுனோ பைக் எடுப்போம், அப்படி கரெக்டாக போட்டு ஓப்பன் கிக் ஸ்டார்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணுவோம். வீட்டுக்கு போகும்போது பாதி நேரத்தில் ஃபோன் பேசிட்டு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஒரு இடமா. எங்கே போவோம்? வீட்டுக்கு தான் போவோம் கரெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ வி ஹவ் பீன் ட்ரெயின்ட். நம்முடைய மைண்ட் அப்படியே ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்துலையும். அந்த விதமாக நாம் சில ஏரியாஸில் நம்ம ட்ரெயின் ஆகும்போது ராங் டைரக்ஷன்ஸில் போகிற இடத்துல we need to prune, we need to remove the weeds. And இந்த காரியங்கள் செய்யும்போது the seeds will produce. நமக்கு கொடுத்துருக்கிற காரியத்தில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். we are running things in the way that we are doing. சில காரியத்தில் செய்யும்போது let's read further. 13வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள். ஸோ என்னது, நீங்களே எப்படி இருந்தீங்க? சாபமா இருந்தது. நீங்களாம் வேஸ்ட்டுன்னு சொன்னவங்க எல்லாம் உங்களை என்ன சொல்லுவாங்க? ஆசீர்வாதம் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கை, ஒருத்தருடைய வாழ்க்கை, இங்கே இருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற, சிந்தித்து கொண்டு இருக்கிற, தியானித்து கொண்டு இருக்கிற ஒருத்தர் வேலையும் இவன் எதுக்குமே உதவ மாட்டான்னு சொன்னவங்க, இவங்க என்னப்பா என்ன செய்கிறதெல்லாம் தப்பாக போகுதுன்னு சொல்கிறவங்க, they will say that he is blessed. Hallelujah. ஆண்டவர் அற்புதமாக, that is the promise God is doing you. அதற்காக நாம் என்ன செய்யணும்? நாம் விதைக்க வேண்டும். we have to sow, we have to prune. இதெல்லாம் செய்து வரும்போது சொல்கிறாங்க, no, forget what has been. 2020 என்னென்ன சொன்னார்களோ தேவையில்லை, கவலை இல்லை. I'm not going to dwell in the past. அது நான் யோசிக்கல. Let's continue. This is what the Lord Almighty says. பயப்படாதிருங்கள். Do not be afraid, but let your hands be strong. தமிழ்ல வாசிங்க அத. பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சிலருக்கு ஒருத்தரை பார்த்தாலே கை நடுங்கும் இல்லையா? சிலரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு கை அப்படியே ஒரு நடுங்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு காரியம் செய்யும்போது ஐ ஹவ் சீன் a lot of people first time when they come on stage, எல்லாருக்கும் கையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் குளிர்ந்து போயிருக்கும். I believe most of you experience அந்த ஒரு look at this verse. This is what God says. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், என் கை குளிர்ந்துருமோ, நான் செய்கிற இதெல்லாம் am I strong? இல்லை, நான் ஸ்ட்ராங் இல்லை.
எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, ஐ cannot do this. பயப்படாதீங்கள். Don't be afraid. இதெல்லாம் செய்வதற்கு நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. Don't be afraid about doing things that I want you to do. இந்த காலகட்டத்தில் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுகிறார். உங்கள் கைகள் திடப்படுவதாக. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்கள் கைகள். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாரும் உடனே கையை பிடிச்சிட்டாங்க, கோவிட்ன்றதே மறந்தாச்சு. ஹல்லேலூயா. லெட்ஸ் டு இட் ஒன்ஸ் மோர். உங்கள் கைகள். எல்லாரும் சொல்லுங்க, உங்கள். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம். Do not be afraid. ஹல்லேலூயா. நீங்க செய்யற காரியங்கள் பழைய நேரத்தில் people would have said, இது நீ செய்யறது சரியில்லை, ஆனா இந்த வருஷத்துல சொல்ல போறாங்க, நீ செய்யறது தான்ப்பா சரி அப்படின்ட்டு. No, I just want to share a testimony. I was sharing about Vasanthi. அவங்களோட பேசிக்கொண்டிருந்தேன். ஏன்னா பிஃபோர் அவங்களுக்கு ஒரு மேனேஜர் இருந்தாங்க, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். அவங்க மேனேஜர் இருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை, ஒரே டென்ஷன் அவங்களுடைய வாழ்க்கையில். அண்ட் தென் ஷி ப்ரேட் அண்ட் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஷி ஆல்சோ டர்ன் டு காட். அதுக்கு பிற்பாடாக ஒரு நாள் வந்து ஷி வாஸ் சேயிங், திடீர்னு நான் ஒரு நாள் போகும்போது அவங்க மேனேஜரை கூப்பிட்டு she was saying, you don't have to work today, something like that, right? இந்த இது நீங்கள் வேலை செய்ய வேண்டாம், நீங்கள் போங்க, நானே பார்த்துக்கிறேன், நானே எல்லாம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி it turned around. Hallelujah. No, she is working in Pan Pacific and it's a tight schedule, but God hand was upon her. Hallelujah. அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் பார்க்க போகிறோம். That is what the hand of God says. பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்படுவ கடவுது. Hallelujah. That is what God can do. நம்முடைய கைகளை திடப்படுத்துவார், நம்முடைய கைகளை இன்னும் பலப்படுத்துவார். எதற்காக என்று சொன்னா 14வது வசனம் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். பயப்படாதீங்கள். மறுபடியும் சொல்றாரு, நான் உங்களெல்லாம் எல்லாரும் கிளியர் பண்ணிடலாம்னு யோசிச்சேன்ப்பா, பட் ஐ தாட் ஐ சேஞ்ச் மை மைண்ட். ஹல்லேலூயா. அண்ட் சேஸ், டு நாட் பி அஃப்ரைட், ஐ எம் வித் யூ. அதுதான் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய காலம். இன்னும் கழிஞ்ச வருஷம் அநேகர் பயப்பட்டது உண்டு. எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் பயப்படவே இல்லைன்னு சொல்லி? ஐ பிலீவ் எவ்ரிபடி ஹேட் ஒன் தாட், வாட் இஃப் கோவிட் கம்ஸ் டு மீ. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை இம்மட்டுமாக காத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பல ஆண்டுகள் நம்மளை ஆண்டவர் காப்பதற்கு வல்லராக இருக்கிறார். He has changed his mind is what the Bible says. He changed his mind and then he says, fear not, do not be afraid. அதுக்கு பிறகு சொல்றாரு, இதுதான் நீங்க அடுத்த வசனம் போடலாம். These are the things that ye shall do. Speak ye to every man. என்னது சொல்லுது? நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன், வாசிக்கலாமா? அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயந்தீருங்கள். ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யுங்க? பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்லுங்க. அப்படியா? உண்மையை பேசுங்கள். அடுத்தது இல்ல உண்மை யார்கிட்ட பேசணும்? பிறர் இடத்துல. ஆண்டவர்கிட்ட மட்டும் உண்மையை பேசினா போதாதுப்பா, நீ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டையும் சொல்லுறதெல்லாம் உண்மையை சொல்லு. ஆண்டவரே நான் அவன்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு போய் அங்கே சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. So you speak the truth to people who you know. அங்கே தான் transformation is going to happen. தவறு செஞ்சீங்கன்னா go and tell your manager, I did something wrong. Sorry. அடுத்த வாட்டி பாருங்க அவங்க சொல்லுவாங்க, அப்பா அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்ப்பா, செஞ்சா சொல்லியிருப்பான் என்கிட்ட. This is something that we need to learn as believers. Say the truth to each other and render true and sound judgment in your court. உங்க கோர்ட் எங்க இருக்கு? இது இல்ல, உள்ளாடி இருக்கு. Your court is here. Hallelujah. Your mind, your conscience, அந்த இடத்துல எது கரெக்டா இருக்குதோ, ட்ரூ அண்ட் சவுண்ட், சத்தியமும் உண்மையும் தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பிறருக்கு கொடுங்க என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அந்த இடத்துல. And then he says, 17வது வசனம், do not plot evil against your neighbor, do not love
to swear falsely. I hate this, declares the Lord. Hallelujah. So இந்த காரியங்கள் தான் நாம் இந்த வருஷத்தில் செய்ய வேண்டியது. God's promise, if we want to claim God's promise, ஆண்டவருடைய அந்த சத்தியத்தையும் அந்த நிச்சயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். Our behavior towards the world has to change. Hallelujah. பிறரோடு நாம் செய்கிற காரியங்கள் எஸ்பிஎஸ் அண்ட் நோ பி நோன்னு சொன்ன ஒன்றமாக அதை மாற்றி போட்டுறாதீங்க அந்த ஃபார்மில் the எஸ் பி நோ அண்ட் நோ பி எஸ்ன்ட்டு. ஸோ டோட்டல் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ let us not deviate from what God says. Speak truth to one another. And then he says, this is very, very, very crucial. Again the word of the Lord. மறுபடியும் 18வது வசனம் போடலாம். சேனைகளின் கர்த்தர் நம்ம ரொம்ப அமைதியாக வாசிச்சிருக்கோம். அதை இஃப் யூ ரீட் இட் லைக் திஸ், இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பசைசிங் காட் இஸ் அ காட் அபோவ் இட். சேனைகளின் கர்த்தர் வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் என்ன சொல்லுகிறார்? 4ஆம் மாதம், ஏப்ரல் மாதம், அதுக்கு பிற்பாடாக 5ஆம் மாதம் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும். நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் இங்கே சொல்லியிருக்காரு கடவுள். ஹல்லேலூயா. ஸோ டேட்டை குறிச்சிக்கோங்க. தீஸ் ஆர் த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ். நான் சொல்லப்பா, டோன்ட் ஆஸ்க் மீ. த பைபிள் சேஸ் 4வது மாதம், 4வது மாதத்தில் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் மறுபடியும் 5வது மாதம் ஏப்ரல்லையும் உபவாசம், 5வது மாதத்துலேயும் உபவாசம். யாருக்கெல்லாம் ஸ்லிம் டவுன் பண்ணுமோ 2 months ஆஃப் ஃபாஸ்ட். அடுத்தது உபவாசம் 7ஆம் மாதத்தில் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் போச்சு. பண்டிகைன்னு அவர் ஆஃப் ஆயிட்டாரு. சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியம் சமாதானத்தை சிநேகிங்க. ஆனால் முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டார் கடவுள். ஏப்ரல் மாதம், மே மாதம் மற்றும் 7ஆம் மாதம், ஜூலை 10ஆம் மாதம். These are the 4 months God has ordained for us. Hallelujah. அதுக்கு என்ன செய்ய போகிறோம் நம்ம தான் டிசைட் பண்ணணும். These are the 4 months that there is something very significant God is going to do with us. அந்த என்ன செய்ய போகிறோன்றது these 4 months in this season will determine. ஆனால் அந்த காரியங்கள் நடப்பதற்கு now is the time to sow. Hallelujah. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, யூ கேன் ஆஸ்க் அரவுண்ட் பீப்புள், அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு. bring them in. It is not just உபவாசம் மட்டும் இல்லை. there are going to be greater things in this 4 months. April, May and July and October, 4 மாதம். let us seek the Lord what exactly அந்த 4 மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்ய போகிறார் என்று. sometimes when this kind of word comes, நம்ம யோசிப்போம் என்ன ஆண்டவரே அப்படின்ட்டு. பட் அது முடியும் போது தான் தெரியும், God had already done it. Hallelujah. I want to close this with a testimony, especially about next generation. Last year we had a vision about ellarum fulla, the whole place, this place is full with next generation, chinna teens and pre-teens. And naanga yaartayum sollala. It was very secretly we kept it. I think year before last நினைக்கிறேன். And somebody else அதே தரிசனத்தோடு வந்து சொன்னாங்க, this is what I saw you standing and எல்லாரும் பார்த்த பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க, they don't have space to sit in அப்படின்னு சொல்லி அவங்க தரிசனம் சொன்னாங்க. And last year before COVID போஸ்டர்லாம் அடிச்சுட்டு அடுத்த ஜூனில் 2020 ஜூனில் வந்து நம்ம ஐ திங்க் நரேஷ் அண்ட் ரெபேக்காட்டையில் நம்ம இது ஷேர் பண்ணியிருந்தோம். ஜூன் 2020 வந்து we are going to start the next generation இது அப்படின்ட்டு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். பார்த்தா கோவிட் முடிஞ்சது. just at the right time God just opened. மே மாதம் வந்துச்சு. we started something called G Kids Camp அப்படின்னு ஒன்று தொடங்கணும். எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரில. we have completed 2வது கேம்ப். ஃபர்ஸ்ட் கேம்ப் வாஸ் in 2020 மேல பண்ணோம். அதுக்கு பிற்பாடாக ஜூனில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை அந்த மாதம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு தெரியாமலே God had started the youth ministry. Hallelujah. And டிசம்பரில் பார்க்கும்போது the December session we had for the youth and the pre-teens பார்க்கும்போது it was all full.
இன்னும் ஐ வாஸ் அந்த இடத்துல நிற்கும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் தேங்கிங் காட். ஆண்டவர் நீங்கள் சொன்னதை நிறைவேற்றிருக்கீங்க. ஹல்லேலூயா. அவர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். This is the promise that God is giving us. Sow and prune and loosen and I will pour out the rain on you. Hallelujah. And then do not be afraid. பயப்படாதே. I am holding your hand. Hallelujah. You are going to be strong. நீங்க நினைக்கலாம் நீங்க வீக்கா இருக்கிறீங்க, நீங்க நினைக்கலாம் என்னால முடியாதுன்னு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், I am going to make you strong. உங்க கைகள் இனி ஆட போவதில்லை. நீங்க கைகளை வைக்கிற காரியங்கள் ஸ்திரமா இருக்கும். நீங்க செய்கிற காரியங்கள் பழையவைகள் போலல்ல. இந்த வருஷம் நீங்க செய்கிற காரியங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா we need to sacrifice certain things. அந்த ஒரு விவசாயி எடுத்து போடும்போது he is taking the best grain from that bran and then putting it into the soil. இது வந்து போட்டா கண்டிப்பாக செடியாக மாறும் என்கிறது தான் அதில் போடுகிறான். When he puts his, he is putting his rice bowl into it. நம்ம சில நேரம் யோசிப்போம், should I do this? Ask yourself, ஆண்டவரத்தில் கேளுங்க, what is that you need to sacrifice? ரெண்டாவது, what is that you need to cut off? எந்த காரியங்கள் கட் பண்ணணும்? You know, the moment we start cutting off நமக்கு தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனை, God is taking you through a path. ஐசாயால சொன்னவனமாக, ஆண்டவரே லெஃப்ட்ல என்ன கட் பண்ணணும், ஆண்டவரே ரைட்ல என்ன கட் பண்ணணும், take me into that path, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே என்று கேளுங்க. மூன்றாவது, எந்தெந்த காரியத்தில் நான் கொஞ்சம் லூசன் அப் பண்ணணும்ப்பா, to let the soil loosen up so that the seed can grow. மூன்றாவது காரியம். நான்காவது காரியம், God is saying all the inheritance, எல்லா விதமான காரியம், the dews, the rain, everything I'm going to pour out into you. So you be determined to do something good in your life. அதுக்காக என்ன செய்யணும்? உண்மையை பேசுங்க, பிற இடத்துலையும் உண்மையை பேசுங்க, ஆண்டவரத்துலையும் உண்மையை பேசுங்க, நியாயமா எல்லாருக்கும் செய்யுங்க. Don't try to manipulate things out of your own will and do good. பிறருக்காக பிறர் இடத்துல பேசும்போது அது பேச தெளிவாக பேசுங்க, உண்மையை பேசுங்க. அண்ட் தென் மேனிப்புலேட்டுனா அதை மாற்றி சொல்கிறது. எக்ஸாஜரேஷன் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் லை. அதை வந்து இல்லை நான் எக்ஸாஜரேட் தான் பண்ணேன், பொய் சொல்லேன்னு இல்லை. எக்ஸாஜரேஷன் இஸ் நாட் ஸ்பீக்கிங் த ட்ரூத். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு 2 ஸ்டெப்லேருந்து கீழே விழுந்துட்டாருன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? அவர் மேலேருந்து கீழே விழுந்துட்டாருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? தட் இஸ் எக்ஸாஜரேஷன். அவர் 2 ஸ்டெப்பு தடுக்கிட்டாருன்னு சொல்கிறது தட் இஸ் த ட்ரூத். வி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் எக்ஸாஜரேஷன் இல்லையா? சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்து அவர் டுக்கு 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 டுக்குன்னு விழுந்தாருப்பான். அந்த டுக்கு டுக்குன்றதுலேயே அப்போ ஒரு 10 ஸ்டெப்பு சொல்லிட்டோம். ஸோ 2 ஸ்டெப்பு டுக்கு டுக்கு டிப்பு. ஸோ சவுண்ட் எஃபெக்டில் சொல்கிறவங்களுக்கு இது ஒரு ஐம் ஜஸ்ட் கிவிங் அ சாம்பிள் ஆஃப் ஹவு யூ நீட் டு டீல் வித். ஸோ திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் அஸ் டு டூ. அப்படி நடக்கும்போது God will turn around our life. Hallelujah. 4வது மாதம் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, 5வது மாதம் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, 7th month and 10th month. இந்த வருஷம் முடியும் போது when we see these months, these are, I believe, the months that God is going to pour out. Hallelujah. ஆண்டவர் நமக்கு கொடுத்த promise, it is a month that God will send the later rain. Hallelujah. அந்த 4 மாசத்துல நாம் என்ன செய்ய போகிறோம்? How is God going to change things in our life? நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாக அதை காரியங்களை மாற்ற போகிறார்? It is totally upon you and me. God's promise will remain. and அந்த ப்ராமிஸுக்குள்ளாக நாம் வருவதற்கு are we ready? Are we willing? Are we ready to move on?